நான் கம்மியா தான் சாப்பிட்றேன். ஆனா வெயிட் அதிகமா இருக்கிறேன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நெறையா சாப்பிட்றாங்க. ஆனா வெயிட் கம்மியா இருக்காங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எத ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. உண்மையாலுமே இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க ரிசல்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க மார்னிங், மதியம், லஞ்ச், நைட், டின்னர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்க. காலையில் இட்லி தோசை எத்தனை சாப்பிட்றீங்க, மதியம் லஞ்சுக்கு ரைஸோட குவான்டிட்டி எவ்வளோன்னு பாருங்க, வெஜிடபிள் அதில் இருக்கான்னு பாருங்க, நைட்டு என்ன சாப்பிட்றீங்க, இது எல்லாமே கேலரி பேசிஸ் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள் 100 கிராம் இட்லியில் 100 கிராம் கேலரி இருக்கு. இப்போ 100 கிராம் ரைஸில் 150 கிராம் கேலரி இருக்கு. இதே மாதிரி நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுக்குமே கேலரி பேசிஸ் இருக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் எல்லாமே எவ்வளோ கேலரி பேசிஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனா உங்கள் வெல்னஸ் கோச் கிட்ட கேட்டு மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு எவ்வளோ கேலரி பேசிஸ் எடுத்துக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுல ஸ்ட்ரகிளே இருக்காது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேலரி பேசிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நிறையா பேர் நாளைக்கு எவ்வளோ கேலரி பேசிஸ் எடுக்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டெய்லி பேசிஸில் கரெக்டான கேலரி தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.